அரவிந்தோட கோணத்தில். அரவிந்த், ராஜ்யசபா தேர்தல் அப்படின்ற ஒன்று இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான சிக்னிஃபிகண்டான ஒரு நேரத்தில் வருதுன்னு பார்க்கிறதா? மாணிக் தாகூர் கூட ஏன் தேர்தலுக்கு பின்னாடி வரல, ஏடிஎம்கே ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு. ஏன்னா ஏடிஎம்கேக்கு 2 இருக்குது இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த் படி பார்த்தா. அவருடைய கோணம் வந்து ஏடிஎம்கேக்கு 2 சீட்டு போயிடும் என்டிஏவுக்கு அப்படின்ற கவலையா, அல்லது காங்கிரஸ்க்கு ஒரு நெருக்கடி வந்துடுச்சு, டிவிகேவை ஹைஜாக் பண்ணி அங்கே டிவிகேக்கு காங்கிரஸை ஹைஜாக் பண்ணி கொண்டு போக முடியாத ஒரு சூழல் வந்துடுச்சு அப்படின்ற இதிலிருந்து அவருக்கு வருதா? இன்னொன்று சொல்றார், கேசி வேணுகோபாலுடைய கருத்தில் வந்து திட்டவட்டமாக திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு திட்டவட்டம் வெளிப்படலை, இன்னமும் ஊசலாட்டம் இருக்குன்னு ரமேஷ் கோட் ஒரு புரிஞ்சுக்கிறாரு. இல்லைங்க, நான் ஃபஸ்ட்டு கேசி வேணுகோபால் அவரோட கருத்துலேருந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறேன். கேசி வேணுகோபால் இதில் ஒரு ஆம்பிகுட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா நேற்று அந்த ரெசல்யூஷனை இங்கே பாஸ் பண்ணியிருக்க தேவை கிடையாது. அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி அதில் 5வது ரெசல்யூஷனாக திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக பொதுவெளியில் இந்த கூட்டணிக்கு சிக்கல் ஏற்படுத்தும் விதமாக யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது, அப்படி பேசினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு தீர்மானம் நேற்றைய தினம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அந்த தீர்மானம் அப்படின்னா அந்த ஆம்பிகுட்டிலே வச்சிருக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அந்த தீர்மானமே நிறைவேற்றிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி திமுகவுக்கு அவங்க ஒரு மெசேஜ் கொடுக்க விரும்புகிறாங்க. அதாவது உங்கள் கூட்டணியில் நாங்கள் இருக்க விரும்புகிறோம் என்பது தொடர்பான ஒரு மெசேஜை கொடுக்க விரும்புகிறாங்க. ஆனால் காங்கிரஸ் அங்கே எங்கே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ப்ளே பண்ணுறாங்கன்னா, திட்டவட்டமாக இல்லை, நாங்கள் விஜயுடன் எந்த பேச்சுவார்த்தையும் எங்களுக்கு கிடையாது, விஜயுடன் நாங்கள் பேசவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 22ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அந்த கூட்டணி தொடர்பான 2 குழுக்கள் இடையிலான அந்த பேச்சுவார்த்தையின் போது காங்கிரஸ்க்கான பார்கெனிங் பவர் கம்மியாயிடும். ஸோ இன்னைக்கு தேதிக்கு காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி திமுக ப்ரிஃபரன்ஸுங்கிறது திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸோட ப்ரிஃபரன்ஸாக இருக்கிறது. ஆனால் அந்த கூட்டணியில் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும், அதிகப்படியான இடங்களை கேட்டு பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருப்பதன் காரணமாக தான் அங்கே அது ஒரு கேட்டகாரிக்கலாக நாங்கள் டிவிகேவுடன் நாங்கள் கூட்டணிக்கு போக மாட்டோம்னு கேட்டகாரிக்கலாக பதில் சொல்லாமல் திமுகவுடன் இருப்பதற்கான அனைத்து சிக்னலையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்படி தான் நான் அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறேன். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, இந்த ராஜ்யசபா எலெக்ஷன் ஏன் இப்போ தற்போது நடக்குதுன்னா, அது 2021ஆம் ஆண்டு கேரளா சட்டமன்ற தேர்தலில் கேரளாவில் இதே போல் ஒரு பிரச்சனை வருகிறது. கேரளா சட்டமன்ற தேர்தலும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலும் ஒரே நாள் நடைபெறுகிறது. தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் முடிவுகள் மே மாதத்தில், தேர்தல் ஏப்ரல் மாதத்திலும் தேர்தல் முடிவுகள் மே மாதத்திலும் வர இருக்கிறது. அங்கே மக்கள் வாக்களித்த பிறகு, ஏப்ரல் மாதத்தில் வாக்களித்த பிறகு அங்கே ராஜ்யசபா தேர்தலுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் எலெக்ஷன் கமிஷன் வெளியிடுறாங்க. உடனடியாக லா மினிஸ்ட்ரி உள்ள இன்டர்ஃபியர் பண்ணி, இல்லை எலெக்ஷன் மக்கள் ஓட்டு போட்டாங்க, அப்படி இருக்கும் பட்சத்தில் புது எம்எல்ஏக்கள் முடிவுகள் வந்த பிறகு தான் இந்த ராஜ்யசபா எலெக்ஷன் நடத்தணும்னு சொல்லி லா மினிஸ்ட்ரி ஒரு இன்டர்வென்ஷன், ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. அதனை தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ப்ரெஸ் ரிலீஸை விட்ரா பண்ணுறாங்க. அந்த ராஜ்யசபா எலெக்ஷனுக்கான ப்ரெஸ் ரிலீஸை விட்ரா பண்ணுறாங்க. அது கேரளா உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு செல்கிறது. கேரளா உயர்நீதிமன்றம் இல்லை, ராஜ்யசபா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டினியூஸ் ஹவுஸாக இருக்கிறங்காட்டி அதுக்கு பதவி எப்போ முடியுதோ, ஏப்ரல் 2, ஏப்ரல் 4, ஏப்ரல் 9ன்னு நினைக்கிறேன், தமிழகத்தில் உள்ள ராஜ்யசபா மெம்பர்ஸோட பதவிக்காலம் ஏப்ரல் 6ஆம் தேதி முடிவடையும் என்ன நம்புகிறேன். எல்லாமே ஏப்ரல் முதல் வாரத்தில். அதற்கு முன்பாகவே நீங்கள் ராஜ்யசபா மாநிலங்களவை தேர்தல் நடத்தி ஆக வேண்டும் என கேரளா உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கேரளா மாநிலத்தில் ஒரு வினோதமான சம்பவம் நடந்துச்சு. அந்த உத்தரவுக்கு பிறகு மக்கள் வாக்களிச்சிட்டாங்க புது எம்எல்ஏக்களுக்கு. ஆனால் முடிவு வருவதற்கு முன்பாக பழைய எம்எல்ஏக்கள் மூலமாக ராஜ்யசபா தேர்தல் நடந்துச்சு. எனவே அது ஒரு பிரசிடென்ட்டாக எடுத்து தான் இந்த முறை மீண்டும் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் இது சட்டமன்ற தேர்தல் இருந்தாலும் மாநிலங்களுக்கான தேர்தலை அட்டவணைப்படி நடத்துகிறார்கள். அதில் எந்த ஒரு பொலிட்டிக்கல் காரணம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. மூன்றாவதாக, இந்த ராஜ்யசபா எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தலில் எந்த விதமான ஒரு பாதிப்பை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 திராவிட கட்சிகளுமே இதை ஒரு ஆஃபராக தான் கொடுக்க பார்ப்பாங்க. 2 தேமுதிகவுக்கும் சரி, காங்கிரஸுக்கும் சரி, திமுக சார்பிலும் சரி, அதிமுக சார்பில் தேமுதிகவுக்கு இதே ஒரு ராஜ்யசபா இடத்தை கொடுத்து அவர்களை கூட்டணியை உறுதிப்படுத்த நினைப்பார்கள். ஆனால் ஏடிஎம்கேக்கு எங்கே அது பிரச்சனையாக இருக்குன்னா, ஏடிஎம்கேக்கு மொத்தமாக 2 இடங்கள் தான் வரப்போகுது, திமுக கூட்டணிக்கு 4 இடங்கள் வரப்போகுது. எனவே திமுக அந்த ஒரு கூட்டணி கட்சிகளுடன் நெகோசியேட் பண்ணுவதற்கான அந்த ரூம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைய தினம் தேமுதிகவுடன் கூட்டணி உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருந்தால் திமுக இந்த ஒரு ஆப்ஷனை பயன்படுத்துவாங்க. அதாவது ராஜ்யசபா நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கணும்னு பயன்படுத்துவாங்க. ஆனால் அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா 2 சீட் தான் இருக்குது. அதில் ஒன்றில் அன்புமணி ராமதாஸ் தரப்புக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. அது அதிமுக கொடுப்பாங்களா இல்லை கூட்டணி கொடுப்பாங்களா? அதில் ஜி.கே. வாசன் எனக்கு வேணும். ஏன்னா ஜி.கே. வாசன் இப்போ தான் ரிட்டையர் ஆகிறாரு. ஜி.கே. வாசன் அவரும் ஒரு ராஜ்யசபா எதிர்பார்க்குறாரு. எனவே அதிமுக அங்கே ஒரு சிக்கல் இருக்குது. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நான் டிஎம்கே பார்க்குறேன். இந்த ரூமை பயன்படுத்தி, இந்த ஸ்பேஸை பயன்படுத்தி 2025 வந்து இந்த மீண்டும் தேமுதிக அதிமுக ஒரு பேசின ஒரு நாளில் 2026 நடக்கும்
ராஜ்யசபால தேமுதிக இடம் தருவோம்னு அதிமுக அறிவிச்சிருக்கு, அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு தரல, இன்பதுரை எலெக்ட் ஆன அந்த பீரியட்ல அவருக்கு கொடுக்கல. ஏற்கனவே ஏடிஎம்கே இந்த டைம் கொடுப்பதற்கான எனக்கு ஏடிஎம்கே கொடுப்பதற்கான ஏடிஎம்கே கமிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொடுப்பதற்கான இடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஏன்னா 2 சீட் தான் இருக்குது. அதில் தற்போது அவங்க தேமுதிக கொடுத்தாங்கன்னா அன்புமணி ராமதாஸ் எப்படி பிளக்கேட் பண்ண முடியும்? ஜி.கே. வாசன் வேற பாஜக மூலியமாக அவரும் இந்த அழுத்தத்தை கொடுத்து வருகிறார், தனக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வேணும்னு. ஸோ அங்கே மொத்தமாக 2 சீட்டு தான் வருது. எனவே இந்த முறை தேமுதிகவுக்கு அதிமுக ஒரு ராஜ்யசபா இடத்தை கொடுக்க முடியாத இடத்தில் இருக்கிறாங்க. இதை திமுக பயன்படுத்தி இந்த கூட்டணி தேமுதிகவுடன் கூட்டணியை உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்பு தற்போது பிரகாசமாக இருப்பதாகத்தான் பார்க்கிறேன். காங்கிரஸ்க்கும் திமுக சார்பிலிருந்து இந்த ஆஃபர் கொடுப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா 4 சீட்டில் 2 கூட கூட்டணி கொடுத்து 2 கூட திமுக தன்னோட உறுப்பினர்களை ராஜ்யசபா மாநிலங்களவைக்கு அனுப்பலாம். எனவே திமுக இந்த ராஜ்யசபா எலெக்ஷனை அவர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டில் இதை ஒரு கார்டாக தான் பயன்படுத்துவாங்கன்னு என்பதுதான் என்னோட கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.